நெல்லையில் நேற்று 3 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் 3 சிறார்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். முழு விவரங்கள். அதாவது நேற்று நெல்லை மாநகர் பகுதியான டவுன், அதாவது டவுன் பக்கத்துல குளத்தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவில் இருக்கிற இருசக்கர வாகன முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா பெட்ரோல் வெடிகுண்டு ஒன்று வீசப்பட்டிருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னீர் பள்ளத்துல திமுக பிரமுகர் ஒருவரோட வீட்டுல 4 பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வள்ளியூர் பக்கத்துல இருக்கிற தளபதி சமுத்திரம் அப்படிங்கிற பகுதி பக்கத்துல இருக்கிற ஒரு பல்கின் அருகில இந்த மாதிரி பெட்ரோல் வெடிகுண்டு ஒன்று வீசப்பட்டது. நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் 4 இடங்கள்ல, அதாவது 3 இடங்கள்ல ஒரே நேரத்துல பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் மாநகர் மற்றும் மாவட்டம் முழுவதுமே ஒரு கடும் பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிறது வாஸ்தவமான ஒண்ணு. ஆனா இந்த பெட்ரோல் வெடிகுண்டு கலாச்சாரம் அப்படிங்கிறது கடந்த சில தினங்களாகத்தான் நடந்துட்டு இருக்குது. இந்நிலையில முன்னீர்பள்ளம் பகுதியில் அந்த திமுக பிரமுகர் வீட்டுல வீசப்பட்ட விவகாரத்துல அந்த சிசிடிவி புட்டேஜின் அடிப்படையில போலீசார் தேடிட்டு வந்திருந்தாங்க. தேடிட்டு வந்த நிலையில முன்னீர்பள்ளம் காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட நத்தம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னீர்பள்ளம் பகுதியை சார்ந்த 2 சிறார்கள், நத்தம் பகுதியை சார்ந்த ஒரு சிறார் உள்ளிட்ட 3 பேரை தற்போது போலீசார் பிடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது முதல்ல அவங்க வீசி இருக்கிறது டவுன், மாநகர் பகுதியான டவுன் பகுதியில் வீசி இருக்கிறதுனால டவுன் போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது அவர்களிடம் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் 4 சிறுவர்கள் இந்த விவகாரத்தில் இந்த விவகாரம், அதாவது இந்த பெட்ரோல் வெடிகுண்டத்துல வீசப்பட்ட நிலையில அந்த 4 சிறுவர்ல ஒரு சிறுவன் தப்பிச்சு ஓடிட்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது 3 சிறுவர்களை பிடித்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலீசார் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, என்ன காரணத்துக்காக செஞ்சோம் அப்படிங்கறது மாதிரி அந்த சிறுவர்ல விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இந்த சிறார்கள், அதாவது 4 பேர்ல ஒரு சிறுவன் திருத்திருத்த பள்ளியிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் விடுவிக்கப்பட்ட நிலையில மீண்டும் குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறது இங்க உள்ள மக்களிடையே ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி முன்னீர்பள்ளம் காவல் நிலைய சரகத்துல அதிக அளவுல காவலர்களை அவங்க போடணும், அதாவது குறைந்த அளவிலான காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்துல உண்டான போதிய அளவுக்கு, அதாவது 36 பேர் இருக்கணும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனா இருக்கிறது மொத்தமே 11 பேர் தான் இருக்கிறாங்க. 40 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த காவல் நிலைய சரகத்துல காவலர்கள் இல்லாத அடிக்கடி குற்றச்சம்பவங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தரப்புல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. எனவே மாவட்ட காவல்துறை உடனடியா இந்த மாதிரி பகுதிகளில் அதிக அளவுல காவலர்களை பணியில ஈடுபடுத்தப்பட்டு குற்றச்சம்பவங்களை குறைக்கணும் அப்படிங்கறத அங்குள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. ரவினா, முழு விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.